வெல்கம் பேக். லாஸ்ட் கிளாஸில் இந்த கிளைண்ட் சர்வர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அதெல்லாம் பார்த்தோம். நம்ம இந்த பேக்கரி எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வி ஆர் கண்டினியூயிங் வித் பிஹெச்பி தொடரியல், தட் மீன்ஸ் சின்டாக்ஸ். இந்த கான்செப்ட் வைஸாக இதை பார்த்தோம். அதை எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேசிக்ஸ் சிலதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் HTML லாஸ்ட் இயர் படிச்சிங்கள்ல, அந்த மாதிரி இது பிஹெச்பி. ஸோ சேவ் பண்ணுறது, இந்த எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன். பிஹெச்பியில் 3 வகையான தொடரியல் உள்ளன. அவை பின்வருமாறு. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சின்டாக்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று தானமைவு தொடரியல், டிஃபால்ட்டாக இருக்கிறதுன்ற மாதிரி. குறுகிய திறந்த ஒட்டுகள், ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ், HTML ஸ்கிரிப்ட் உட்பொதித்த ஒட்டுகள், சரிங்களா, எம்பெடட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. HTMLக்குள்ளேயே பிஹெச்பி அப்படின்ற மாதிரி. தானமைவு தொடரியல் முதல்ல. அதுக்கு முன்னாடி நான் ரீகால் பண்ண சொன்னல, இங்கே ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நம்ம மந்திரம் மாதிரியே ஓதுவோம் கிளாஸ் ரூமில். HTML ஹெட் ஓப்பன் பண்ணுறது, டைட்டில் ஓப்பன் பண்ணுறது, டைட்டில் க்ளோஸ் பண்ணுறது, ஹெட்டை க்ளோஸ் பண்ணுறது, பாடி ஓப்பன் பண்ணுறது, பாடிக்குள்ளே ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங் டேக் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். H1லேருந்து H6 வரைக்கும். H1 தான் இருக்கிறதுலே பெரிய டேகு, H6 இஸ் த லீஸ்ட், அதாவது ஸ்மாலஸ்ட் டேகு அந்த ஹெட்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். நம்ம நடுவில் இருக்க பிஹெச்பியை இப்போதைக்கு விட்டுருங்க. நம்ம அதை பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாடியை க்ளோஸ் பண்ணுறோம், HTML க்ளோஸ் பண்ணுறோம்பா. இது நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தது. பிஹெச்பியை நம்ம இந்த மாதிரி கொடுப்போம். தனியாகவும் கொடுப்போம், HTMLக்குள்ளேயும் கொடுப்போம். சரிங்களா? ஃபைன். இப்போ நம்ம அந்த தானமைவு தொடரியலை பார்ப்போம். தானமைவு தொடரியல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆங்கிள்டு ப்ராக்கெட் கொஷின் மார்க் பிஹெச்பி என தொடங்கி கொஷின் மார்க்கு ஆங்கிள்டு ப்ராக்கெட்டில் முடியும். நாம் இப்போ இது எப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ப்ராக்டிக்கலாக. சரி, இதுலேருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது வேம்ப் சர்வர் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நான் அதை பின் பண்ணியிருக்கேன். ஒரு அப்ளிகேஷனை பின் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, தெரியலன்னா பார்த்துக்கோங்க. வேம்ப் நடிச்சாலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேம்ப் வந்துடும். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி பின் பண்ணதால் இதை அன்பின் பண்ணிட்டுமான்னு கேட்குது. இப்போ நான் அன்பின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து போயிடும். சரியா? இப்போ திருப்பி நான் இந்த இதில் வேம்ப்புன்னு கொடுக்குறேன். வேம்ப் சர்வர் ஆர் வேம்ப் ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னா, இப்போ இங்கே இல்லாததால் இந்த இடத்துல பின் பண்ணிட்டுமான்னு கேட்குது. நான் பின் டு டாஸ்க் பார்னு கொடுத்தேன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்கு பக்கத்தில் இது வந்துடும். ஸோ வந்துடுச்சு பாருங்கள். அதே மாதிரி நோட் பேடும் இதே மாதிரி நம்ம பின் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் வி ஆர் கோயிங் டு டைப் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஐ மீன் இந்த பிஹெச்பியை நம்ம நோட் பேடில் டைப் பண்ண போகிறோம். எஸ், சேம் ஆஸ் த HTML கோடிங். HTMLலையும் நம்ம எப்படி பண்ணுவோம், நோட் பேட் தான் டைப் பண்ணுவோம். அதே மாதிரி பிஹெச்பியும் நோட் பேடில் தான். அதனால் இந்த அப்ளிகேஷன் நம்ம பின் பண்ணிடுறோம் டாஸ்க் பாரில். ஃபைன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒன்று கேட்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர் பெர்மிஷன் மாதிரி. எஸ்ன்னு கொடுத்துடணும். எஸ்ன்னு கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 ஸ்க்ரீனு ஓப்பன் ஆகும். பிளாக் ஸ்க்ரீனு ஓப்பன் ஆகி வேம் சர்வர் இங்கே பச்சையாக மாறிடும்பா. ஸோ இது வந்துச்சுனாலே சக்ஸஸ், சர்வர் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட்டு நோட் பேட் பின் பண்ணதை கிளிக் பண்ணிக்கிறேன். நோட் பேட் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ நாம் இந்த சின்ன ஒரு லைன் கோடை மட்டும் டைப் பண்ண போகிறோம். இது ஒரு பிஹெச்பி கோடிங். ஸோ ஆங்கிள்டு ப்ராக்கெட் கொஷின் மார்க் பிஹெச்பி வித்தவுட் எனி ஸ்பேஸ். சரியா? கொடுத்துட்டு எக்கோ, இதெல்லாம் ஜாலியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹலோ வேர்ல்ட் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஓகே கொடுத்துட்டு எக்கோ ஸ்டேட்மெண்ட்டுன்றது ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுப்பா. எக்கோன்றது பிரிண்ட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே முடியும் போது செமிகாலன் வச்சு முடியணும். நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் நம்ம ஒரு லைன் தானே பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த பிஹெச்பி ப்ரோக்ராமை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை சேவ் பண்ணுறோம். நம்ம எங்கே வேணாலும் இதை சேவ் பண்ண முடியாது HTML மாதிரி. இந்த பார்த்து கவனிச்சுக்கோங்க. சியில் வேம்ப் 64ன்ற ஃபோல்டருக்குள்ளே wwன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் போயிட்டு நாம் இதை சேவ் பண்ணணும். சரியா? மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்காக அதுவே காட்டும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணாலே. நீங்கள் எதுவும் மாற்றாமல் இருந்தாலே போதும். ஜஸ்ட் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சியில் வேம்ப் 64க்குள்ளே wwக்குள்ளே sample1 டாட்டா, சரி, sample.php இல்லை sample2.phpன்னு கொடுக்குறேன். எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்களா, .htmlனு கொடுப்போம். இதில் .phpன்னு கொடுக்கணும். அதே மாதிரி சேவ் ஆஸ் டைப்பில் ஆல் ஃபைல்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க. சில டைம் எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் ப்ரோக்ராம் அவுட்புட் காட்டாமல் போகிறது இதெல்லாம் போன வருஷம் நடந்தது. ஸோ எதுக்கும் சேஃபர் சைடுக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ சேவ் பண்ணுறோம். sample2.phpன்றது தான் இப்போ நம்ம டைப் பண்ண இந்த ஒரு லைன் கோடோட ஃபைல் நேம். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இதை ரன் பண்ணி பார்க்குறது HTML என்ன பண்ணுவோம், ப்ரௌசரில் தான் ரன் பண்ணுவோம், க்ரோம்லேயோ இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லேயோ பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னு பார்த்தோன்னா லோக்கல் ஹாஸ்ட்னு கொடுக்கணும்ப்பா. லோக்கல் ஹாஸ்ட் /filename.php. அதான் நீங்கள் PHP போட்டு தான் சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ லோக்கல் ஹாஸ்ட் /filename லோக்கல் ஹாஸ்ட் /filename கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா அவுட்புட் வந்துடும்பா. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், வெறும் ஒரே ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஹலோ வேர்ல்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஆச்சரியக்குறி போட்டு அது அப்படியே வந்துடுச்சு. வெரி வெரி சிம்பிள் இது. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். குறுகிய திறந்த ஒட்டுகள். இந்த ஒட்டுகள் ஆங்கிள்டு பிராக்கெட் கொஷின் மார்க்கில் தொடங்கி கொஷின் மார்க் ஆங்கிள்டு பிராக்கெட்டில் முடியும். இதில் என்ன ஒன்று மிஸ் ஆகுது கவனிச்சிங்கன்னா, இந்த PHP மட்டும் இருக்காதுப்பா. இதில் என்ன பண்ணோம், ஓப்பனிங் டேக்கில் இது கொடுத்தோம், கொஷின் மார்க் போட்டோம், PHPன்னு போட்டு இது உள்ளே இருக்கிற விஷயம் இதை விட்டுருங்க. இப்போ நான் செலக்ட் பண்ண மட்டும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்டு பிராக்கெட் கொஷின் மார்க் PHP கொஷின் மார்க் முடியுது. இது பார்த்தோன்னா இது வரைக்கும் விட்டுருங்க. வெறும் பார்த்தோன்னா ஆங்கிள்டு பிராக்கெட் கொஷின் மார்க் வித் கொஷின் மார்க் ஆங்கிள்டு பிராக்கெட் இருக்கும். இதில் PHP மட்டும் இருக்காது. இதனால் அதை குறுகியன்றாங்க, சிம்பிளஸ்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க. PHP கூட போட தேவையில்ல. அப்படி நீங்கள் போடாமல் யூஸ் பண்ணணும்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் சேவையகத்தில் குறுகிய பாணி ஒட்டுகளின் அமைப்பை php.ini கோப்பில் நிர்வாக பயனர் செயல்படுத்த வேண்டும். php.iniயில் போயிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆன் பண்ணி விடணும். ஆஃபில் இருக்கும், நம்ம ஆன் பண்ணி விட்டால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இந்த மாதிரி PHP இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணல அவுட்புட் பார்த்தோம்ல, இங்கே நான் PHPயை தூக்கிட்டேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். லோக்கல் ஹாஸ்ட் sample2 இங்கே இருக்குது. பார்த்தோம்னா பிளாங்காக இருக்குது. ஸோ அவுட்புட் வரல. இப்போ என்ன பண்ணணும், புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம் ஒரு தடவை. இந்த ஒட்டுகள் அப்படின்னு சொல்லி இதில் தொடங்கி இதில் முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சேவையகத்தில் குறுகிய பாணி ஒட்டுகளின் அமைப்பை php.ini கோப்பில் நிர்வாக பயனர் செயல்படுத்த வேண்டும். ஸோ இப்போது இங்கே இருக்குது பாருங்கள், வேம் சர்வர் இருக்கா, இதை லெஃப்ட் கிளிக் பண்ணால் இந்த லிஸ்ட்டு வருது. இந்த மெனுவில் இருந்து சப்மெனு ஒன்று வருது. PHPயில் போய் வச்சோன்னா அங்கே php.iniன்னு சொல்லிட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணால் ஒரு நோட்பேட் ஃபைல் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கேன். ஸோ ஷார்ட் ஓப்பன் டேக் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல பாருங்கள் 4வது தடவை ஃபைண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஆஃபில் இருக்குது. இதை நம்ம ஆன் பண்ணுறோம். இப்போது ஆன் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு, நோட் பேட் தானே இது, நார்மலாகவே சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த வேம் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணப்பா. ரீஸ்டார்ட் ஆல் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்ம பண்ண அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பாருங்கள், திருப்பியும் ரெட்டுக்கு போயிட்டு திருப்பியும் ஆரஞ்சு பச்சைக்கு வந்துடும். ஸோ வந்துடுச்சு. இப்போ இதே சேம் கோடிங்கை நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறது என்னது, ஏற்கனவே அங்கே இருக்குது. இதே கரெக்டான நம்ம பார்த்து தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும், வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஷார்ட் ஓப்பன் டேக்ஸு இப்போது ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம செட்டிங்ஸில் போய் மாற்றிட்டோம். ஃபைன். நெக்ஸ்ட்டு HTML ஸ்கிரிப்ட் உட்பொதிந்த ஒட்டுகள். நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட், டைப்பு ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட்னு போட்டு தான் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமே அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கே இருக்குது. பட் இங்கே வி ஆர் யூஸிங் அ ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் PHP. அதனால் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு PHPன்னு போட்டு எக்கோன்றது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு. திஸ் இஸ் HTML ஸ்கிரிப்ட் டேக்ஸ்னு. இப்போ இதை நம்ம காப்பி பண்ணி போட்டால் என்ன வரும், ஒரே ஒரு வாக்கியம் தான் வரும். திஸ் இஸ் HTML ஸ்கிரிப்ட் டேக்ஸ்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் வரும். அவ்வளோதான். சரிங்களா. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா HTMLக்குள்ளேயே உட்பொதிக்கலான்றாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, HTMLக்குள்ளேயே இதை PHPயை நம்ம உட்பொதிக்கிற மாதிரி. இதில் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இதையும் எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, .php போட்டு தான் சேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு HTMLில் PHPயை உட்பொதித்தல். PHP திருப்பி அதை தான் வருது. PHP ஸ்கிரிப்டை HTML குறிமுறையின் உள்ளே எழுதுவதால் அந்த கோப்பினை .php நீட்டிப்புடன் சேமிக்கலாம்.
உட்பொதிந்த PHP கோப்பு வலை சேவையகத்தில் இயக்கப்படும். ஸோ எங்கே இயக்கப்படும் சொல்கிறாங்க, சேவையகத்தில் வெப் சர்வரில் தான் வந்து PHP கோப்பு வந்து PHP ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். HTML பார்த்தோன்னா இப்போ நீங்கள் ப்ரௌசரில் பார்த்தோன்னா HTML கோடிங் மட்டும் தான் இருக்கும். அப்போ PHP கோடிங் கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதில் நான் F12 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் இருக்குது பாருங்கள். HTML ஹெட்டு, இதில் ஹெலோ வேர்ல்டு பாடிக்குள்ளே இருக்குது. இங்கே நம்ம PHPக்குள்ளே சப்போஸ் நம்ம நோட்பேடில் கோடிங் கொடுத்துருந்தோன்னா கூட இந்த இடத்துல PHP கோடிங் வராது, வெறும் HTML மட்டும் தான் வரும். அதுதான் அங்கே சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு PHP மாறி. இந்த மாதிரி நம்ம போன வருஷமே பார்த்தோமா, வேரியபிள்ஸ் மாறிக்கொண்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி PHP மாறி. C++ பைத்தான் இருக்கிற மாதிரியே PHPயில் மாறிகள் இருக்குதுன்றாங்க. C++ பைத்தான்லாம் ஏ செக்ஷன் பசங்க படிக்கிறது, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு பசங்க சிலபஸில் வர்றது. அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். மாறிகள் என்பது சேமிப்பு இடமாகும். இது உங்களுக்கே தெரியும். மாறி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், x = 10 அப்படின்னா என்ன அர்த்தம், 10ன்ற வேல்யூ வந்து எக்ஸுன்ற ஒரு ரூமில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். எப்போனாச்சும் வேணால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேல்யூவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் மாறியோட வேலை. இது நிரலில் பின்னர் கையாளுவதற்கு மதிப்புகளை சேமிக்கும். PHPயில் மாறி $என்ற குறியுடன் தொடங்கும். ஸோ வெறும் x = 10 கிடையாது, $x = 10ன்னு கொடுக்கணும் PHPயை பொறுத்த வரைக்கும். மதிப்பிருத்தல் செயல் ஈக்குவல் செயற்குறியை பயன்படுத்தி செயல்படுத்தப்படும். மதிப்பிருத்தல் என்னது, 10 x = 10 போகிறோமா, $x = 10னா அந்த 10ன்றது அந்த ஈக்குவல் டு சைனை வச்சு தான் போயிட்டு எக்ஸில் போய் உட்காருதுன்ற மாதிரி. இந்த ஈக்குவல் டு சைன் வந்து மதிப்பிருத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிம்பிள் அதெல்லாம். இறுதியாக ஒவ்வொரு கூற்றும் அரை புள்ளியுடன் முடிவடையும். செமிகாலன் வச்சு தான் நம்ம வந்து முடிப்போம். அதை பார்த்தீங்களா, எண்டா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதுதான் அரை புள்ளி ஒரு கூற்றின் இறுதியை குறிக்கும். இப்படின்னாலே அது ஒரு லைன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். PHP மாறி அறிவிப்பின் நன்மை என்னவென்றால், தரவு வகை சிறப்பு சொல்லான int, char, float, double அல்லது string ஆகியவற்றை தனியாக குறிப்பிட தேவையில்லை. நீங்கள் C++லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ x = 10னா 10ன்றது ஒரு முழு எண்ணா, அது வந்து இன்ட்டில் வரும். கேர், இப்போ உங்கள் பேர் கொடுக்குறோம் சரிங்களா, இந்த விமல்னு ஒரு பேர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, கேர் s = விமல். அந்த மாதிரி டேட்டா டைப் குறிக்கணும். ஃப்ளோட்டுன்னா புள்ளி வச்சு 4.5 6.7 ஏதாவது ஒரு வேல்யூ இருந்ததுன்னா C++லலாம் வந்து ஃப்ளோட் x = 4.5ன்னு கொடுக்கணும். வெறும் x = 4.5ன்னு கொடுத்தா அதுக்கு ஏற்றுக்காது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் ரைட்டாகவே ஜஸ்ட்டு x = 4.5 கொடுத்தா அதுவே ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கும். டபுள்னா ஃப்ளோட்டே பெரிய வேல்யூவாக தான் டபுள். ஸ்ட்ரிங்குன்னா எல்லாமே மிக்சர் ஆனது. இந்த ஹெலோ வேர்ல்டுன்றது தான் ஒரு ஸ்ட்ரிங் சரியா. ஸோ இதில் வெளிப்படையாக கொடுக்க வேணான்றாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்து பார்த்ததில்லை, இதில் கொடுக்க வேணான்றாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப அப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறி அறிவிப்பின் அடிப்படை விதிகள்ப்பா. இப்போ தான் நம்ம பார்த்தோம், மாறியின் பெயர் எப்பொழுதும் $என்ற குறியுடன் தொடங்க வேண்டும். $a = 5, $b = 10 இருக்குது பாருங்க. இங்கே $a_1 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, இது ஒரு இன்ட் வேல்யூ. இது ரெண்டுமே இங்கே சப்போஸ் a 5.5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது ஃப்ளோட் அப்படின்னு ஆகிடும். ஸோ பேசிக்கான விஷயங்கள் இதெல்லாம். மாறியின் பெயர் ஒருபோதும் எண்ணில் தொடங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மாறி பேர் வைக்கிறோம்ல, a bன்ல வைக்கிறது நம்ம இஷ்டம் தான் வைக்கிறோம். a_1லாம் நம்ம இஷ்டத்துக்கு தான் வைக்கிறோம். இங்கே 1aன்னு வைக்கக்கூடாது. அப்போ என்ன ஆரம்பிக்கக்கூடாது, மாறியோட பெயர் வந்து நம்பரில் ஆரம்பிக்கக்கூடாதுன்றாங்க. மாறியின் பெயர்கள் எழுத்து வடிவுணர்வு உடையதாகும். இது கேஸ் சென்சிட்டிவ் சொல்கிறாங்க. கேஸ் சென்சிட்டிவ் என்னது, அப்பர் கேஸ் லோயர் கேஸ். அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸ், லோயர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர்ஸ். நீ இங்கே a = 5ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீ கேபிட்டல் ஏன்னு கொடுத்துன்னு $a கொடுத்தனா அது எடுத்துக்காது. பிகாஸ் இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸ்மால் ஏனா ஸ்மால் ஏ தான் திருப்பியும் கொடுக்கணும் எல்லா இடத்துலையும். கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணுறியா, எல்லாத்துலேயும் கேபிட்டல் ஏ தான் யூஸ் பண்ணணும். இவ்வளோ தான் மாறி அறிவிப்பின் அடிப்படை விதிகள். நெக்ஸ்ட்டு PHP தரவு வகை. இது ஒரு 8 இருக்குப்பா. நீங்கள் ஏதாவது ஒரு 6 ஃபஸ்ட்டு 4ம் 5வது அரே 6 அல்லது 7வது வரைக்கும் எடுத்துக்காலோட நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. பட் ஆனால் PHP தரவு வகைனா இந்த 8 மட்டும் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த ஆப்ஜெக்ட் ரிசோர்ஸ்லாம் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இதில் டேரெக்டாக நம்ம எக்ஸாம்பிள் போயிடலாம். படிக்கிறத நீங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டாலே இது ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிங்குனா என்ன, டேட்டா டைப். அது
எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்லாம் நீங்கள் போடலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா ஸ்ட்ரிங்கு. இதுவே வெறும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னா கேரக்டரில் மட்டும் தான் வரும். ஸ்பெஷல் கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இல்லை டிவைட் பை சிம்பிள் எது யூஸ் பண்ணாலும் அது ஸ்ட்ரிங்கில் வந்துடும். டபுள் கோட்ஸ்குள்ளே ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே. இது ரெண்டுமே அப்போ ஸ்ட்ரிங் வேல்யூஸு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. எதுலனா ஒன்று எக்ஸ்லையும் ஒன்று ஒய்லையும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. எக்கோ $Xனா ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜஸ்ட் நான் இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி உங்களுக்கு வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். உங்கள் லேப்டாப்பில் பிடிஎஃப் புக் வச்சுருந்தீங்கன்னா இதேமாரி காப்பி பண்ணி எங்கள் நோட் பேடில் இதை நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுறேன்ப்பா. இதில் ஒரு சின்ன வேலை இருக்குது. என்னென்னா இந்த டபுள் கோட்ஸை மட்டும் நீங்கள் திருப்பியும் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா அது சாஞ்சிருக்கும். நம்ம இப்போ கீபோர்டில் புதுசாக அடிக்கிறது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஏன்னா இது நிறையா டைம் வந்து அவுட்புட் வர மாட்டேங்குது. அப்படியே விட்டோம்னா இதை மாற்றினா தான் வருது. அதனால் இதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதே sample2.phpன்ற பேரில் தான் இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அவுட்புட் வந்துடுச்சு. இவ்வளோ தான் இதுதான் அவுட்புட் பார்க்குறது. சரிங்களா? இந்த ப்ரோக்ராமுக்கு இதுதான் அவுட்புட். என்ன பண்ணியிருக்கோம், XY ரெண்டுத்துலேயும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணுறோம். எக்கோ $Xன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பிரேக் ஒன்று வரும். பிரேக்குனா லைன் பிரேக்கு, வரி முறிவு. நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். எக்கோ $Y கொடுத்தோன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரெண்டாவதுலேயும் வருது. இந்த பர்டிகுலர் இதில் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கும், இதில் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்காது. மற்றபடி நீங்கள் டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரிங்கு பொறுத்த வரைக்கும். ஃபைன். நெக்ஸ்ட்டு இன்டீஜர்னால் என்னென்னு பார்ப்போம். இன்டீஜர்னால் என்ன சொன்னால் முழு எண் சொன்னேன்னா, அதாவது புள்ளியெல்லாம் வைக்காமல் ஃப்ராக்ஷனல்லாம் வராமல் வரும். இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். திருப்பியும் இதில் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணால் sample2.phpயில் ப்ரோக்ராம் பார்த்தோன்னா இதுதான் இருக்கும். ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இதில் வேர் டம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? இது வந்து பேத்து எந்த இதில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு காட்டுது. சியில் WAM64ல் wwwல sample2.phpன்ற ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு int 59135. இதுவே நான் வந்து இப்போ இங்கே டாட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டாட் வச்சு சேவ் பண்ணுறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இது ஃப்ளோட் வேல்யூ. ஃப்ளோட்னா புள்ளி வச்சு வரது தான் ஃப்ளோட் வேல்யூ. இன்ட்டுனா முழு எண்ணு. இப்போ நான் இதுவே இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸ்குள்ளே 12D அப்படின்னு கொடுக்குறேன்னா சேவ் பண்ணுறேன். திருப்பி இங்கே வரேன். இது ஸ்ட்ரிங். ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன் நான், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஹைஃபன் சிம்பிள்லாம் வந்தால் ஸ்ட்ரிங் அதுன்னு சொல்லியிருக்கேன். இது என்ன பண்ணுது பாருங்கள், இந்த வேர் டம்ப்பு அதோட லெங்க்த்து சேர்த்து நம்மளுக்கு சொல்லுது. அதோட டேட்டா டைப்பும் சொல்லுது, அதோட லெங்க்த்தும் சொல்லுது. 1 2 3 4 5 மொத்த லெங்க்த்து 5 எழுத்துங்க இருக்குன்ற மாதிரி சொல்லுது, 5 கேரக்டர்ஸ். ஸோ இதுதான் இந்த வேர் டம்ப் ஃபங்க்ஷனோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போட்டு பார்த்தா ஃப்ளோட் நம்ம பார்த்தோமா. இப்போது பூலியன்னா தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்கிறது. அரே வந்து ஒரே வேரியபிளில் ஒரு வேல்யூக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம அரே யூஸ் பண்ணுவோம். அரே ஆஃப் கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல். இங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டு ஈக்குவல் டு அரே ஆஃப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பேர்லாம் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டு அதை பிரிக்கிறதுக்கு கமா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே. ஸோ அது எப்படி அவுட்புட் காடுதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் என்னென்னலாம் ட்ரை பண்ணலாம், ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், ஃப்ளோட்டு, பூலியன், அரே, டைரெக்டாக இங்கே நல் ட்ரை பண்ணலாம். வேணால் ஆப்ஜெக்ட் ரிசோர்ஸும் இப்போதைக்கு விட்டுருங்க. அடுத்தது பார்த்தோம்னா PHPயில் உள்ள செயற்குறிகள். இதையும் நம்ம இப்போ நான் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது லாஸ்ட்டு இயரே உங்களுக்கு வந்திருக்கு. இந்த அட்டவணைலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. கணித செயற்குறிகள், மதிப்பிருத்து செயற்குறிகள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல x = x + y, $C = இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. $C = $A + B இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ண வேண்டியது தான். ட்ரை பண்ணிவிட்டு டவுட் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் இயர் படித்தது தான், திரும்ப சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த சாப்டர் ஓவர். இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர் ஓவர். உங்களை பொறுத்த வரைக்கும் ஓவர் ஆக்கிக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் புக் பேக் கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ த கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் now.